ஹலோ. ஹலோ யாருங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. இங்க வின்னர்ஸ் இன்சூரன்ஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்கேண்ணா. சொல்லுங்க மேம். அந்த மானியம் நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆமா, ஆமா. ஓ அது வர சந்தோஷம். சொல்லியிருக்காங்க. சந்தோஷம்ண்ணா. நல்லபடியா தொழில் பண்ணுங்க. ஓகே, வண்டி ஓகே. எடுத்துட்டு. ஆ, சார் வந்துட்டு பேங்க்ல இருந்திருந்தாராண்ணா. அதனாலதான் வந்துட்டு சரியா உங்ககிட்ட டீட்டெயில் எதுவும் சொல்ல முடியல, பேச முடியலன்னு சொல்லியிருந்தாரு. சரி அதான் சரிங்க உங்ககிட்ட மேம். கான்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. அதான் உங்களை கால் பண்ணியிருந்தாண்ணா. நீங்க எடுக்கல. ஓ! வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதனால எடுக்க முடியல. வேற அப்படியா? ஒண்ணும் இல்ல. சரிண்ணா. நம்மளுதுண்ணா இப்போ என்ன மாவட்டம்னா கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் சொல்றீங்களா? நம்மளுது இப்போ என்ன மாவட்டம்னா? திருப்பூருங்க மேம். திருப்பூருங்களா? ஓகேண்ணா. உங்க ஆமா. பேருங்கண்ணா? என் பேர் காளிமுத்து. சரிண்ணா. நம்மளது என்ன கம்யூனிட்டிங்கண்ணா வரும்? பிசி மேம். பிசிங்களா? ஓகேண்ணா. ஆமா. காருன்னா நம்மளுக்கு என்ன கார் போட்டிருக்கீங்க? ஸ்விஃப்ட் டிசைர் டூரிஸ்ட்ங்க மேம். ஓ சிஎன்ஜி. ஓகேண்ணா. எவ்வளோண்ணா நம்மளுக்கு மானியம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க? 3,14,000 சம்திங் சொன்னாங்க. சரிண்ணா. ஓகே பரவாயில்ல. 35% நம்மளுக்கு வந்திருக்கு மானியம். சரிண்ணா. ஆமாங்க. எப்பண்ணா நம்ம பதிவு பண்ணது? பதிவு பண்ணது வந்துட்டு செப்டம்பர்ல தான் பதிவு பண்ணேன் கடைசியில. ஓகே. இப்போ போன மாசம் இப்போ கடைசினா இப்போ ஒரு 7 நாள் இருக்குங்களாண்ணா? 7 நாள் 8 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமா, ஆமா, ஆமா. சரிண்ணா. பரவாயில்ல. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் 10 நாள் கூட ஆகல போல. நம்மளுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமா, மாவட்ட தொழில் அந்த கலெக்டர் ஆபீஸ் வர சொல்லியிருக்காங்க. அதாண்ணா. எப்போ வர சொல்லியிருக்காங்கன்னா? 18ஆம் தேதிக்கு முன்னாடி எப்பனாலும் கூப்பிடுவோம். நீங்க வந்துருங்க. 18ஆம் தேதிக்கு முன்னாடியா? பரவாயில்ல. ரொம்ப ஆமா. நல்லதுண்ணா. ஆமாங்க. சார் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டா இருந்ததாண்ணா? எல்லாமே கரெக்டா கரெக்டா பண்ணி இருந்துங்க. கொடுத்தாரா? எல்லாமே சொன்னாரா கரெக்டா? அவர் சொன்ன மாதிரியே 15 நாள்ல கூப்பிடுங்க. காலையில தான் அவருக்கு கால் பண்ணுங்க. அப்படிங்களா? கால் பண்ணி இந்த மாதிரி சரிண்ணா. சார் இந்த மாதிரி யாரும் கூப்பிடலைங்க சார் அப்படின்னு. சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் அப்ளை பண்ணதுல இருந்து 15 நாளுக்குள்ள கூப்பிடுவாங்க. கால் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொன்னாரு. சரிண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சொன்ன மாதிரியே அவங்க கரெக்டா வந்துச்சு. வந்துருச்சுங்க. கரெக்டா சரிண்ணா. வந்துருச்சுங்க. உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்ததாண்ணா? கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இப்ப எப்படி நினைக்கிறீங்க அத? எனக்கு சுத்தமா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. சுத்தமா நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன நினைச்சேன்னா, ம். 4,800 யாரையும் பார்க்காம இல்லாம கொடுக்குறேனே, எப்படி என்ன ஏதுன்னு யோசிச்சேன். சரி எவ்வளவோ நம்ம இழந்துட்டோம். சரி அதான். 4,000 கிடைச்ச வந்த லக்கு இல்லைன்னா இல்ல. இல்ல நான் நம்பிக்கை தான் எப்பவுமே. நம்ம இது வரைக்கும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் உங்ககிட்ட சார் கரெக்டா எல்லாமே சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்டே. அது வந்துரும் எல்லாமே அப்படின்ட்டு. அது மேம் அது அமௌண்ட் கெட்டி மறுநாள் பாத்தீங்கன்னா சார் வந்துட்டு உடம்பு சரியில்லாம வந்திருப்பாராட்டிருக்கு. அதான் இங்க ஃபீவர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் மழை வந்துட்டு இருந்ததுல்லண்ணா அப்போ. ஆமா, ஆமாங்க. போன் எடுக்கலையா, ஆ. சரி அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சாரே போன் பண்ணாரு. சார் சரி. என்னங்க சார் இத்தனை நாள் போன் பண்ணேன் எடுக்கலைங்க சார். அது எல்லாமே கஸ்டமர் எல்லாம் அப்படித்தான் நினைப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அவர்தான். சரிண்ணா. பரவாயில்ல. இல்ல அது ஒரு சில இடத்துல நம்ம இது போன் எடுக்காம இருக்கோம்ல. அது ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. அந்த மாதிரி எடுக்காம இருப்பாரு. அது எனக்கு அதாவது அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்க மேம். நம்ம அதான். போன் கால் மூலியமா தான் பேசுறோம். நேர்ல பார்த்தாதான் நமக்கு தெரியும். ஆமா. அது அதுக்கப்புறம் வேணா தான் உண்மை. அவருக்கு ஏன்னா தெளிவா இப்ப நீங்க சொல்லணும். அங்கிருந்து பண்றீங்கல்ல, அதனால ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆமா, ஆமா. தூரம். நம்ம இங்க இருக்கிறோம். நீங்க அந்த ஊர்ல திருப்பூர்ல இருக்கீங்க.